கொஞ்சம் பொறுத்துக்க, போலாம். மெது. என்னங்க, என்னால இனிமே முடியாது, நடக்க முடியலைங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு போனா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம். வா. ஒன்னும் ஆகாதுமா. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கடைசி பஸ்ஸாவது கிடைச்சிருந்தா நாம நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். ஐயோ, மழை வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்குமா. கொஞ்சம் பொறுத்துக்கு போனா கோயிலுக்குள்ள போயிடலாம். வா. ஐயோ, என்ன பண்றது? அம்மா, இந்த பூமியில பிறப்புக்கும் இறப்புக்கும் எல்லாத்துக்கும் நீதானமா காரணம். உன் கோயில் சன்னதியில என் குழந்தை பிறக்க போகுது. நீதான் காப்பாத்தணும், நீதாமா காப்பாத்தணும். தெய்வாம்சம் சுக்ல சஷ்டி மூல நட்சத்திரம், அம்மாவோட ஜென்ம திதி. சாட்சாத் அந்த அம்மாவே பஞ்சாட்சரி மந்திரத்தை உச்சரிக்கிற நேரம் இது. தங்களும் ஒண்ணு சேர்ற இந்த வேளையில இந்த அம்மனுடைய சன்னிதானத்துல அந்த அம்மனே இங்க குழந்தைగా வந்து பிறந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நான் பஞ்சமுகின்னு நாமகரணம் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்? எல்லாரும் சேர்ந்து டிஃபன் ஏன் சாப்பிடணும்? இந்த வாரத்துல செஞ்ச தப்பெல்லாம் ஏன் ஒத்துக்கணும்? தாத்தா ரூல்ஸ் போட்டு நம்மள கொல்றாரா? எஸ், பிரேக் தி ரூல்ஸ். யா. ஏய் வாயாடி அண்ணா. ஹாய் அண்ணி. குட் மார்னிங். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹாய் அண்ணி. வா வா கை உட்காரு. கழுவிட்டு வா. அது நான் சொல்லும்போது குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். எதுவும் சாப்பிடாமலேயே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு உங்களை எல்லாம் ஒன்னா பார்க்கும்போது. ஐயோ, தேவையில்லாம இவ்ளோ டிஃபன் பண்ணிட்டேனே. இப்படி வாரத்துல ஒரு நாளாவது நாம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசிக்குது தாத்தா. முதல்ல இந்த வாரத்துல நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிஃபன். அது போன தடவை நீங்க பார்த்த என் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல மேக்ஸ்ல 85 வாங்கியிருந்தல்ல. ஓ யா, இட்ஸ் a very good mark. ஆனா 35 85 மாத்திட்டேன். அடி திருடி. அருண், உன் பொண்ணுக்கு 35 விட 85 பெருசுன்னு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு மேட்ச் வராதான்னு லிசன், டியூஷன்ல சேர்த்து விடு, மார்க் தானா வரும். அது வரைக்கும் மில்கிக்கு நோ சாக்லேட்ஸ், நோ ஐஸ்கிரீம், நோ கூல் ட்ரிங்க்ஸ். தாத்தா மில்கி, சாரி. தப்பு பண்ணவங்க இன்னும் யாராவது இருக்கீங்களா? ஓ, அப்படின்னா யாரும் தப்பு பண்றதில்ல நினைக்கிறேன். சாரி டாடி. நேத்து ஃப்ரெண்டோட பார்ட்டில பீர். பீரா? 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 இப்பதான் ஒவ்வொருத்தரோட கூட்டம் வெளியில வருது. டாடி, நம்ம மில்கி ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்ததுனால அதுக்கு நீங்க உனக்கு நல்ல பொண்ணு பிறந்திருக்காடான்னு சொன்ன சந்தோஷத்துல. இப்படி ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? நீ முழிக்கிறத பார்த்தா நீயும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுதே. அது
நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி கார்ட்ஸ் விளையாடிட்டேன். கார்ட்ஸ் காட்ஸ் உனக்கு ஜோக்கர் வந்தா நீ ஜெயிப்ப, அதே கூட ஆறவனுக்கு போயிடுச்சுன்னா நீ ஜோக்கர் ஆயிடுவ. இதோ பாருங்க, இன்னையில இருந்து இன்னும் 2 வாரத்துக்கு உங்களுக்கும் ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல உங்க பொண்ணு ஏதாவது பண்ணிருக்காளான்னு கேளுங்க. நான் தப்பு பண்ணிருப்பேனா? நோ நெவர். இந்த சூரியநாராயணன் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன? வாயை திறந்து வர்றதெல்லாம் போய் என்னடா தாத்தா சண்டே சண்டே இந்த மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறாரேன்னு தோணுதா? சில பேருக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணலான்னு தோணலாம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா வர்றது ரிலாக்ஸேஷன். ஆனா அதே தப்ப மறைக்கணும்னு நினைச்சா வர்றது ரிஸ்க். என் ஃபேமிலியில யாரும் எந்த ரிஸ்க்லயும் மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா தான் செஞ்ச தப்ப வெக்கப்படாம ஒத்துக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இருக்குடா, ஆ? ரொம்ப நல்லா இருக்கு. ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதுற மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தப்பு ரைட்ட பத்தியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அவ்வளவு எதுக்கு? உன் பொண்ணு உன் முன்னாடியே உட்காந்துருக்கா, கல்யாண வயசுக்கு வந்துட்டா. ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே? இது உன் தப்பு இல்லையா? நீ என்னமா சொல்ற? அதுல டாடி. அம்மா கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா கேப்பாளா அவ? பாரா தம்பி, நீ அவளுக்கு மாப்பிளை பாக்குறியா இல்ல நான் பாக்கட்டுமா? அக்கா, நான் கண்ண மூடுறதுக்குள்ள அவ கல்யாணத்தை பாக்கணும்டா, அவ்வளவுதான். நீ லேட் பண்ணேன்னு வையி, என் தலைய இந்த சோத்துல முட்டி நான் செத்து போயிருவேடா. செத்து போயிருவேன். அனி, சொல்லிடுறேன். ஏன் அனி, இப்படி பண்றீங்க? என்னை விடுங்க. ரமேஷ், எஸ் மேடம். இவ்ளோ நல்லா டிசைன் பண்ண சாரியை டிஸ்ப்ளேல இப்படி கலட்டி வச்சிருக்கீங்க. சாரி மேடம். குவாலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் அவர் மோட்டிவ். அதை மறக்க கூடாது. நம்ம 1 lakh சார்ஜ் பண்ணும்போது அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே? ஓகே மேடம். வாவ், ஃபேண்டாஸ்டிக் டிசைன். தேங்க் யூ. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? பாக்குறேன். ரமேஷ் கூட்டிட்டு போங்க. ஷூர் மேடம். எந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணலாம்? அது. ஹாய் மேடம். ஹாய். எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே வந்து பாரு. இதா. கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் கம்ஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேப்ரிக் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கோ they'll be very happy very much. ஃபெஸ்டிவல் கூட வருது இல்லையா? let it try something different. இந்த 2 ஃபேப்ரிக்கும் ட்ரெடிஷனல் டிசைன் ரெடி பண்ணுங்க. ஓகே. And we have to come out with really 20 designs for the fashion show. And immediately our fashion showல எந்த மிஸ்டேக்ஸும் இருக்க கூடாது. We have to do perfect. ஹாய் ஹாய் Hi. ஹனி, ஹவ் ஆர் யூ? Fine. நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோக்கு இவர்தான் மேனேஜர், இவர்தான் கேமராமேன். Hi. நீங்க டைரக்ட் பண்ண போற ஃபேஷன் ஷோல கேமராமேனா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much. என்னடி எப்பவும் பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணுவ, இப்போ என்னாச்சு இத்தனை தடவை மிஸ் பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, சண்டேனால எனக்கு பயமா இருக்கு. எங்க கண்ணம்மா கல்யாணம் உயிர் எடுக்குது. வீட்ல எல்லாரோட ஓட்டும் கண்ணம்மாக்கு தான். எங்களை டென்ஷன் படுத்துற உனக்கு கூட ஒரு டென்ஷன் பார்ட்டி இருக்குன்னா அந்த கண்ணம்மாவுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஐ அம் வெரி சீரியஸ். ஜோக் அடிக்காத. எனக்கும் இருக்கிறாங்களே பேரண்ட்ஸ், கல்யாணம் பண்ணி வைங்கடா சாமினா நீ இன்னும் சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அவசரப்படுறேன்றாங்க. ஹனி, மேரேஜ்ங்கிறது ஃபிகர் இருக்கும்போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணி என்ன லாபம்? உங்க வீட்ல பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம், குடும்பம், குழந்தை, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. என்ன? ஐயோ, அது இன்னும் டார்ச்சர். லைஃப்ல காதல், கல்யாணம் எப்படியும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். என்னோட கனவு என்னைக்காவது ஒரு நாள் என் டிசைன்ஸ் எல்லாம் பாரிஸ்ல எக்ஸிபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். இவ ப்ராப்ளம் கல்யாணம் மட்டும் இல்ல, கனமாவும் தான். நாம அந்த கனமாவைய அடைக்கணும். அதுக்கப்புறம் அனியோட ஆம்பிஷன் நிறைவேறிடும். ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதுக்கான சொல்யூஷன் கூட அங்கதாண்டி இருக்கும். சிம்பிள். Excuse me. Excuse me. ஹாய், என் பேரு ரா, இது கேமரா. தெரியும்டா. டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க.
யூ நோ போட்டோ எடுக்கிறது ஒரு கலை. இளங்கலையா முதுகலையா? நீங்க எதுக்காக போட்டோ எடுக்க மாட்டீங்க? கல்யாணத்துக்கா, ஹால் டிக்கெட்டுக்கா, சினிமா சான்ஸ்க்கா? உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த லைட்டிங், ஏன் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த ரேட்டிங் இருக்கும். சினிமா சான்ஸ்க்கு. கோலிவுட்டுக்கா, பாலிவுட்டுக்கா, ஹாலிவுட்டுக்கா? கோலிவுட்டுக்கு நான் கழுத்துக்கு மேல எடுப்பேன், பாலிவுட்னா இடுப்புக்கு மேல எடுப்பேன். அப்ப ஹாலிவுட்க்குனா? எதுவும் இல்லாம எடுப்பேன். இப்படி பயந்துங்கன்னா காஜோலோ காத்ரினா கைஃபா ஆக முடியாது. உங்க சைஸ் என்னன்னு சொல்லுங்க. எந்த சைஸ்? போட்டோ சைஸ். ஃபுல்லுனா 100, ஆஃப்னா 50, குவார்ட்டர்னா 25. அப்ப பெக்குனா? 10. அப்ப பூத்து. நீ ஒத்து. இப்ப சொல்லுங்க. நயன்தாரா, இலியானா, ஜெனலியா, ஹன்சிகா, அனுஷ்கா யார் ஸ்டைல்ல போட்டோ வேணும்? போஸ் நீங்க கொடுங்க, ஃப்ரீசர் நான் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல போஸ் கொடுத்தா எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா? எங்க ஸ்டைல் எடுங்க. Good. நீ என்ன மாதிரி ஸ்மார்ட்டா திங்க் பண்ற. இப்ப திங்க் பண்றத விட்டுட்டு போஸ் கொடு. ஓகே? இது என்ன லுக்? கை எடுத்து இடுப்புல வச்சுக்க. சின்ன அப்படி இல்ல, இப்படி இப்படி. அப்படிதான் அப்படிதான். போட்டோ உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஹீரோயின் ஆகலான்னு வந்திருக்கீங்க, என்ன போட்டோ எடுக்க பிடிக்க பில்லடா காதிங்க. போஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ரெடி? அசையாதீங்க. கேமரால நீ இருக்க, வெளிய பார்த்தா அவ இருக்கா. என்ன கேமராவுக்குள்ள கிராபிக்ஸ் வந்துருச்சா? எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட வேண்டியதான். நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேனே. கிண்டலே. நான் கேட்டது நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? நானும் அதத்தான் சொன்னேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு. நீங்க டாக்டர்ஸா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போறீங்களே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. மறுபடியும் வராதீங்க. உங்க போட்டோ வேணா போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். நான் வரட்டுமா? ஷாக் அதிகமா அடிக்குது. இப்ப ராவா அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா படிங்க. என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? சி போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் போடுறாங்க. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்த சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் ராசாத்தி? எல்லாருக்கும் பூ சுத்த போறா. எங்க நானும் அத பாக்குறேன். கொண்டா. எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்கடி. இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? உன் புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி, யார் இந்த பையன்? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கா. எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க, அவனையும் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி, பையன் பேர் என்னம்மா? பேரு பேரு ரவி. பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன கலாட்டா இங்க? என்ன நடக்குது? இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னமா? அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எஸ் டாடி. ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாளா லவ் பண்ற? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சொல்லுமா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லு. பயப்படாத, தைரியமா சொல்லு. ஓ ஸ்மார்ட்டா தான் இருக்கான் பையன். நல்லா இருக்கான்ல? அப்ப முகூர்த்தத்துக்கு நாளை பாரு. மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மேளம் கொட்டணும், பந்தக்கால் நடணும், இன்னும் என்ன நிறுத்து. ரவி யுஎஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனே உனக்கு கட்டி வைக்கிறேன்.
யாரடி இவன்? நான் எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைங்க டார்ச்சர் பண்ணல, அதான் இது தேடி புடிச்சிட்டு வந்திருக்காங்க. கல்யாணங்கிறது ஃபிகரா இருக்கும் போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் முடியாதுமா. இவன் போட்டோவை பார்த்து சிரிக்கிறத விட்டுட்டு இவன் எவன் போட்டோவோ வீட்ல கொடுத்தால அந்த மேட்டர் என்னாச்சுன்னு கேளுங்க. ஆமா, அந்த போட்டோ ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பரா. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த கண்ணம்மா பாயே திறக்காது. வாவ். ஹனி, ஆமா சண்டேனா உங்க வீடு சுப்ரீம் கோர்ட்டா மாறிடும்ல? சண்டே மாசத்துக்கு 4 சண்டே இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு சண்டே சரண்டர் ஆக வேண்டியதான். ஐயோ, இதுக்கு 100 ஆயுசு. அதான் ஃபோன் பண்ணுது. குடி, நான் ஏய், வேண்டாம். ஹலோ, ஆமா ஹனி, நீ எங்க இருக்க? யாரடி நீ? ஐயோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் கருமரியம்மா, உன் கண்ணு ரெடி நோண்டிடுவேன். யார் அது? டேய் அறிவு கட்டவனே, ஹனிக்கு போன் போடுறானா? கருமாரியம்மனுக்கு போன் போட்டு கொடுக்குறேன். நான் சரியாதமா நம்பர் போட்டேன். ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் ஹனிதா, சொல்லு. அம்மாடி, விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஒருத்தி என் கண்ணை நோண்டிடுவேங்கிறான். அதெல்ல கண்ணம்மா, அப்பப்ப லைன் கிராஸ் ஆயிடும். விஷயத்த சொல்லு. அப்படியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. இல்லன்னா தூக்குல தொங்க விட்டுருப்பேன். என் உயிரை வாங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உன் உயிரை வாங்க போறேன்? இங்க ஏன் உயிர் போகுதே? எப்போ? இங்க பாரு, கண்ணம்மாண்ணா உனக்கு வர வர இலக்காரமா போச்சு. சரி சரி, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரிம்மா, அது ஒண்ணு இல்ல, மருந்து தீந்து போச்சு, வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு போன் பண்ணேன். ஓகே கண்ணம்மா டார்லிங், பாய். தேங்க் யூ. ஹலோ, இப்படிதான் கண்ணு முன்ன தெரியாம மோதுறதா? ஏய் மிஸ்டர், பொண்ணுங்களை எப்பவுமே பார்த்ததே இல்லையா? எதுக்கு இப்படி இடிச்ச சொல்லு. ஹலோ மேடம், இடிச்சது நீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலதான் தப்பு. ஏன் சேலை மேல கிடையாதா? ஏய், என் பேரு ராம். ஸ்ரீராம். நான் சீதா கிடையாது. முதல்ல பேக் எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி. Irritating fellow.